Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான என்ன லன்ச் பார்த்தீங்கன்னா வெஜ் ரைஸ் அண்ட் வெஜ் பிரியாணின்னு நினச்சேன், ஆனால் பார்த்தேங்க அக்கா ஏமாத்திட்டேன்னு. ஸோ வெஜ் பிரியாணி அண்ட் கிரேவி பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, அப்புறம் முட்டை, அப்புறம் தயிர் பச்சடி. எனக்கு தயிர் பச்சடிலாம் எடுத்துக்கல, அதனால் நான் இதெல்லாம் சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி லன்ச் இதுதான். இந்த வீக் ஃபுல்லாகவே எங்கள் வெரைட்டி ரைஸாகவே போணுச்சு. ஸோ அதெல்லாம் எடுக்கவே இல்லை நான் வெரைட்டி ரைஸ்லாம். ஸோ இன்றைக்கான ஸ்டடி நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் போன வெளியில் சொல்லி தமிழுக்கு நான் ஒரு புக்கு வாங்கி ஆகணும், நல்லா ஒரு பயமாக இருக்குது, நம்ம புக்கு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நானே பார்த்துட்டு எது நல்லாயிருக்கும் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு புக்கு நான் ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ அந்த புக்கு தான் வந்திருக்கு. இந்த புக்கு வாங்கி ஒரு 1 வீக் இருக்கும். ஸோ 1 வீக்கில் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படிலாம் கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்துட்டு தான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ என்ன புக் பார்த்திங்கன்னா, நம்மளோட சந்தோஷ்மணி தமிழ் புக்கு தான் வாங்கியிருக்கேன். ஏன் இந்த புக்கு வாங்கினேன் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ எல்லா புக்கையும் நான் பண்ணுற ரிவ்யூ பார்த்துட்டு இந்த புக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா மற்ற புக்கை விட இந்த புக்கு கொஞ்சம் நான் எதிர்பார்த்த எல்லா கண்டென்ட்டும் கவர் ஆகிருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு தேவைப்படுற எல்லா கண்டென்ட்டுமே நல்லா தெளிவாக நல்லாவே இருந்தது. ஏன்னா நான் 2003 எடிஷன் புக் எங்கேயுமே கிடைக்கல எனக்கு. ஸோ அதாவது மொழிபெயர்ச்சி திறன் 2003 எடிஷன் புக்கு நிறைய கவர் ஆகிருக்கு, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பாங்க வீடியோவில். ஸோ அந்த 2003 அந்த புக்கு இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அதனால தான் இந்த புக்கை நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். சும்மா ரிவ்யூக்காகலாம் நான் சொல்ல. ஸோ 1 வீக்காக பார்த்துட்டு எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன் புக்கை. ஓரளவுக்கு இல்லை, ஃபுல்லாகவே பார்த்துட்டேன் எது நல்லா கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஓகேவா, பேஜ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரிவ்யூ பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ வீடியோ சொல்கிறேன். இது எப்படின்னா இப்போ பிரித்தெழுதுக்கு சேர்த்துறதுன்னு எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே 6th to 12th வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாகவே ஓல்டு அண்ட் நியூ புக் எல்லாமே கொடுத்து கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராகவே நல்லாவே இருக்குது. இப்போ பார்த்தா அதுக்கு நம்ம புதுசாக இருக்குல்ல வாசித்தல் திறன். இப்போ ஒரு அரசாணை வெளியிட்டு நமக்கு சுற்றறிக்கை கொடுப்பாங்களே, ஸோ அதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எந்த வித மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு புதுசு தான் இது வரைக்கும். இந்த மாதிரி இப்போ வாசித்தல் திறன் நம்ம நம்மளே போட்டுடலாம், பட் எந்த விதமாக எப்படி கொஸ்டின் கேட்கலாம் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எடுத்தோன்னே அந்த டாபிக் தான் பார்த்தேன். ஏன்னா நமக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ புரிஞ்சுக்கிட்டேன் அது இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் அது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நிறையா கொஸ்டின்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாச்சு. இந்த அரசாணை வெளியிடுது தான் அந்த அரசாணை வெளியிட காட்டுறேன். ஸோ இதில் கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு லெட்ரு, கடிதம், விண்ணப்பம் ஒன்று மாதிரி இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறேன். ஃபுல்லாகவே வாசித்து அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் செய்தித்தாள் வாசித்து அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லாவே ஓல்டு கொஸ்டின் ப்ரீவியஸாக கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி திருக்குறளும் அப்படி தான். திருக்குறள் படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர்லாம் இருக்குது. ப்ளஸ் புக் பேக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அகாடமி புக்கு, அதாவது தமிழ் புக்கு இல்லாதவங்க, ஸ்கூல் புக்கு இல்லாதவங்க நம்ம வாங்கி இந்த புக்கு வாங்கி படிக்கலாம். நல்லா பெஸ்ட்டான புக்குன்னு சொல்லலாம். ஏன்னா புக் பேக் எல்லாமே கவர் ஆகிருக்குதுல. எனக்கு ஸ்டாண்டு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் வாட்டர் கேன் வச்சு தான் இந்த வீடியோ நான் கவர் பண்ணேன். இது ஒரு கொஸ்டின் பேப்பர், அதாவது பேப்பர் நியூஸ் பேப்பர் வச்சு ஆட் பண்ணி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டு இல்லாதனால தான் நான் இதை வச்சு இப்படியே வச்சு மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நல்ல ஒர்த்தான ஒரு புக்குன்னு சொல்லலாம். ஸோ படிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் தான். இது ஏன் நான் எந்த டைமில் வாங்கியிருக்கேன், நமக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, இந்த டைமில் ரிவிஷன் பண்ண வேண்டிய நேரம், இந்த நேரத்தில் புது புக்கு ஒன்று வாங்கி ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் கொஸ்டின் வரும். எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி போர்ஷன் முடிச்சுட்டேன். தமிழ் பொறுத்த வரைக்கும் போர்ஷனை முடிச்சுட்டேன். பட் எனக்கு ஒன்று என்னென்னா, புக் பேக்கில் கேட்குற மாதிரி கொஸ்டின் எனக்கு தெரியாது. அதாவது புக்கு இல்லாதனால நான் அகாடமி புக்கை வச்சு நான் முடிச்சிருக்கேன்.
பழைய அகாடமி புக்கை வச்சு நான் முடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம புது நியூ சிலபஸ் வைஸாக அந்த புக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 2 டேஸும் கையில் கிடச்சிட்டு இந்த புக்கு. ஸோ இந்த புக்கு பார்த்திங்கன்னா வாங்கினவங்களுக்கு மட்டும் டெலிகிராமில் ஒரு குரூப் ஜாயின் பண்ணி ஸோ அதில் டெஸ்ட் வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டெஸ்ட் போட்டுட்ருக்காங்க. அண்ட் இந்த புக்கில் எதாவது அப்டேட் கொடுத்தாலும் அதே PDF ஃபார்ம் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு புக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ப்ரைஸ் 550 ரூபா அண்ட் டெலிவரி சார்ஜஸ் சேர்த்தோட